வணக்கம். ஆயுதேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இது புத்தகங்கள் அரசியலில் புயலை கிளப்பக்கூடிய சீசன் அப்படின்னு சொன்னா மிகையல்ல. சஞ்சய் பாரு, நட்வர் சிங், PC பாரேக், இந்த வரிசையில் வினோத் ராயுடைய புத்தகமும் அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களும் அரசியலில் தேசிய அளவில் பெரிய சர்ச்சையையும் விவாதத்தையும் கிளப்பி இருக்கிறது. வினோத் ராய் இது யார் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இருக்கலாம். ஆனா 1,86,000 கோடி 1,76,000 கோடி அப்படிங்கிற எண் சொல்லும் போது இயல்பா இவர் நினைவுக்கு வரக்கூடும். ஏனென்றால் இவை தேசிய அளவு மட்டுமல்ல, உலக அளவுல பிரசித்தி பெற்ற எண்கள். கோல்கேட், 2G இந்த 2 முறைகேட்டிலையும் இழப்பு என்று வினோத் ராய் கணித்த எண்கள். வினோத் ராய் இப்பொழுது ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த புத்தகத்தை பத்தி குறிப்பிடும் பொழுது அது சார்ந்த பேட்டிகள்ல அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் தேசிய அளவில் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. குறிப்பாக 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல டாக்டர் மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் பொறுப்பு இருக்கவே செய்கிறது. ஆராசாவுக்கு மட்டுமல்ல, அன்றைய தொலைத்தொடர்பு அமைச்சருக்கு மட்டுமல்ல, மன்மோகன் சிங்குக்கும் பொறுப்பு இருக்கவே செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் தன்னுடைய புத்தகங்களில் பட்டியலிட்டிருக்கிறார். இவையெல்லாம் விவாதத்தை கிளப்பியிருக்க இதையே தான் நாமும் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த பின்னணி தகவல்களை தரக்கூடிய ஒரு தொகுப்பினை முதலில் காண்போம். 2008ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் முதல் ஆட்சி காலத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததில் அரசுக்கு ரூபாய் 1,70,000 கோடி இழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு CBI விசாரணையை தொடங்கியது. எதிர்க்கட்சிகளின் தொடர் போராட்டத்திற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு ராசா தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து இதில் குற்றம் சாட்டப்பட்ட ராசா, திமுக MP கனிமொழி உட்பட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய தணிக்கை குழு, அமலாக்க பிரிவு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு என அனைத்து தரப்பு விசாரணை அறிக்கையும் ராசாவுக்கு எதிராக அமைந்திருந்தது. ஆனால் ராசாவோ அலைக்கற்றை ஒதுக்கீடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மத்திய தொலைத்தொடர்புத்துறை யோசனைகளின்படி செயல்பட்டதாகவும், கேபினெட் அமைச்சர்களுடனும் சொலிசிட்டர் ஜெனரலிடமும் விவாதித்த பிறகு முறைப்படி பிரதமரிடமும் தெரிவித்து அவரது ஒப்புதலை பெற்றே அலைக்கட்சியை ஒதுக்கியதாக கூறினார். இதனை காங்கிரஸ் கட்சியும் பிரதமர் அலுவலகமும் முற்றாக மறுத்தது. இந்த நிகழ்வுகள் ராசாவின் தன்னிச்சையான முடிவு என்று அடித்து கூறியது. இந்நிலையில் அப்போதைய கணக்கு தணிக்கை குழு அதிகாரி வினோத் ராய் தற்போது அளித்துள்ள பேட்டியில் 2G ஒதுக்கீடு தொடர்பாக ராசா எழுதிய அனைத்து கடிதங்களுக்கும் மன்மோகன் சிங் பதில் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும் போது எடுக்கப்பட்ட முடிவுகளில் தனக்கு பொறுப்பு இல்லை என்று அவர் எப்படி கூற முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் நினைத்திருந்தால் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ராசாவை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். வினோத் ராயின் இந்த பேட்டிக்கு இதுவரை மன்மோகன் சிங் பதிலளிக்கவில்லை. அவர் பதில் கூறும்போது அவரது அன்றைய மௌனத்திற்கான விடை கிடைக்கும். அலைவெறியாய் நீளும் 2G விவகாரத்தின் இன்றைய நிலைப்பாடு திமுகவிற்கு ஆறுதலையும் காங்கிரசிற்கு கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதே யதார்த்தம். மௌனம் கலைப்பாரா டாக்டர் மன்மோகன் சிங், அவரும் தான் பொறுப்பு என்று வினோத் ராய் சொல்லியிருக்கிறார். அதாவது தலைமை கணக்காயர் CAG சொல்லியிருக்கிறார், முன்னாள் CAG சொல்லியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு உண்மையானதுதானா? கணக்கிடுவது அவருடைய வேலையா, இல்ல அரசியல் ரீதியா ராஜா காரணமா, மன்மோகன் சிங் காரணமா என்று பார்ப்பது அவருடைய வேலையா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதையெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில விரிவாக விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பங்கேற்பவர்கள் பாஜகவின் சார்பில் அதனது மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரசன்னா இணைகிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாது காங்கிரஸ் மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி பிரசன்னாவுக்கு. முறைகேடே நடக்கல, இது சாதனை. ராசாவுடைய சாதனையால, திராவிட முன்னேற்ற கழகத்தால கடைக்கோடி தமிழனுக்கும் கடைக்கோடி இந்தியனுக்கும் 30 பைசால தொலைத்தொடர்பு கிடைச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லி வருவது. ஆனால் முறைகேடு நடந்திருக்கிறது, பெரிய இழப்பு நடந்திருக்கிறது அப்படிங்கிற பார்வை ஒரு பக்கம். CAGயும் இழப்பை சுட்டி காட்டுகிறது. 1,76,000 கோடி அப்படிங்கிறது CAG உடைய பார்வை. இதுல ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னி வரைக்கும் ராசா சொல்லி வருவது, JPSL சொன்னது, பல கட்டங்கள்ல சொன்னது, நான் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும், நான் எடுத்த ஒவ்வொரு முடிவையும் டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் கேட்டு, P சிதம்பரத்திடம் கேட்டு, தேவேந்திர நோ அவர்களிடம் கேட்டுத்தான் எடுத்தேன், தேவேந்திர நோ என்று சொல்லியிருக்கிறார். இன்று வினோத் ராயும் கூட
மன்மோகன் சிங்குக்கும் தெரிந்தே இந்த விஷயங்கள் இருந்திருக்கின்றன. the buck stops with him, அவருக்கும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஒரு வகையில நீங்கள் சொல்வதை விண்டிகேட் செய்வது போல, உறுதி செய்வது போல் தான் வினோத் ராயோடைய கருத்து இருக்கிறதோ, இது உங்களுக்கு பலம் சேர்ப்பதாக நினைக்கிறீங்களா? இல்ல, முதல்ல வினோத் ராய் என்பவர் ஒரு அவர் யாருங்கிறத பத்தி கேள்வி இல்லை. லெட் மீ ஸ்பீக். அவருடைய கருத்து எங்களுக்கு ஆதரவா இல்ல எதிர்ப்பா அப்படிங்கறத வச்சு நாங்க அவரை வச்சு தீர்மானிக்க முடியாது. அது ஓபி சைனி தான் தீர்மானிக்கணும். அவர் முன்னிலையில வழக்கு போய்கிட்டு இருக்கு, அதனுடைய நிலைப்பாடுகள் இருக்கு. நீங்க இப்ப அவர் இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க அந்த நிலைப்பாடு அப்படிங்கறது தான் மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜா அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கார். அதுதான் நான் கேள்வியாக கேட்டேன், அதேதான் பதிலும். ஆக இவருடைய அந்த வாதம் என்பது எங்களுக்கு வலு சேர்க்குமா எதிர்ப்பு சேர்க்குமா என்கிற கருத்துக்குள்ளே நாங்க இவரை ஒரு பொருட்டாவே நினைக்கல. இவர் சொல்லி இருக்கிற, நீங்க பயன்படுத்துற போதே 2 வார்த்தையை தொடக்கத்துல பயன்படுத்திங்க, இழப்பென்கிற முறைகேடு அப்படின்னு பயன்படுத்துறீங்க. அதே தவறான ஒரு விஷயம். ஒரு பொதுத்துறை நீங்க இந்த காலத்துல இல்ல, ஜவஹர்லால் நேருவினுடைய தொடக்க காலத்திலிருந்து பாக்குற போது எது இழப்பு, எது மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொது விநியோகம் என்கிற அதனுடைய அடிப்படையில 2G என்பது யூகத்தின் அடிப்படையில் இழப்பு அப்படின்ற ஒரு வாதத்தை தான் அவங்க வைக்கிறாங்க. நான் இன்னமும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுவேன். தமிழக அரசு 2012-13 ஏறக்குறைய 8000 கோடிக்கு மேல இழப்பீடுன்னு CAG அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. ஆக மின்சாரத்துறை, இலவசங்கள் வழங்குகிறது, ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம், வீட்டு வசதி திட்டம், இதுல எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து 8000 கோடி இழப்புன்னு CAG அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. ஆக அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதால் இன்றைக்கு அதிமுக அரசு ஊழல் செய்தது என்று ஊடகங்கள் ஒத்துக்கொள்ளுகிறதா என்கிற கேள்வி. முறைகேடு நடந்திருக்கு, 2G விவகாரத்துல முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு சுப்ரீம் கோர்ட் 122 லைசன்ஸை கேன்சல் பண்ணும்போது இது ஆர்பிட்ரியாக, தன்னிச்சையாக, அன்கான்ஸ்டிடியூஷனலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் சொல்கிறது. நீங்க ஓபிஎஸ்ஐ சொன்னீங்க, இதே உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை முறைகேடுங்கிற விஷயத்தை சொல்லலையா? முறைகேடு இல்லாம தான் 122 லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்க. என்னுடைய அடிப்படையில உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில 2G வழக்க பதிவு செய் அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்கிறப்போ எந்த பேசிஸ்ல நீங்க கேஸ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா CAG ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில அதை பேஸ் பாயிண்டா வச்சுதான் நீங்க வழக்க தொடரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட். நீங்க சொன்ன அதே ஆர்டனுடைய கடைசி வரி தான் இது. as the CAG ரிப்போர்ட் பேஸ் ஃபவுண்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வச்சுதான் நீங்க வழக்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும், வழக்க தொடரணும்னு. நாங்க CAG அறிக்கையினுடைய அடிப்படையில வழக்கே தொடர முடியாது, CAG யூகத்தின் அடிப்படையில இவ்வளவு வித்திருந்தா இவ்வளவு லாபம் வரும்னு சொல்றது ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல, மக்கள் நலன் சார்ந்த நிறுவனத்துல எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவெல்லாம் CAG ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடி ராஜா virtually gifted important national assets, நாட்டுடைய சொத்தை அவருக்கு வேண்டும் நபர்களுக்கு கொடுத்தார், கிஃப்ட் பண்ணார் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்துடைய வரி. நீங்களே தான் சொன்னீங்க ஓபிஎஸ்ஐ சொல்றதை ஏத்துப்பேன்னு. உச்ச நீதிமன்றத்துடைய வரி. I absolutely disagree that what your ராஜாவினுடைய விருப்பு வெறுப்புங்கிற அந்த வரி virtually gifted an important national asset அப்படிங்கிற வரி. Can you show me the judgment please? I don't have it. It is no he virtually gifted an important asset in the Supreme Court order there should not தனிப்பட்ட நபர்களின் மீது எந்த தாக்குதலும் அல்ல. ஒன்று ஒரே ஒரு விஷயம், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்ப 2 வகையா வருது. முதல்ல ராஜா அப்படின்னீங்க, அப்புறம் பொது சொத்து மக்களுக்கு நீங்க. நான் திரும்ப let me complete. CAG அறிக்கையினுடைய அடிப்படையில ஒருத்தருக்கு இழப்பு ஏற்படுது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு அப்படின்னு வர்றப்போ அதே ஒரு உதாரணத்தை தான் நான் சொன்னேன். இது எக்ஸாம்பிள். மாடு வாங்குகிற திட்டத்துல இங்க 1216 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு. இத்தனைக்கு நாங்க இந்த இடத்துல மாடு வாங்காதன்னு சொன்னோம், அதையும் மீறி இவங்க மாடு வாங்கி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னு அதிமுக அரசின் மீது மத்திய கணக்கைத்துறை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பதிவு பண்ண நம்முடைய அந்த மத்திய கணக்குத்துறை ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் அந்த இழப்பையும் இந்த இழப்பையும் ஒரு மாதிரி தான் பார்க்கணும். நான் சொல்றேன், அது ஊழல் இல்ல அப்படின்னா இதுவும் ஊழல் இல்ல. நான் மீண்டும் சொல்றது, இது மக்களுக்கு
யாருக்கான திட்டம்? நான் அதான் சொன்னேன். ஜவஹர்லால் நேரு 1950களிலேயே சொன்ன பிரேம் இதுதான். ஒரு பொதுத்துறை நிறுவனம் தனியார் துறை நிறுவனத்துக்கு ஒப்பிடுகிற போது, மக்கள் அரசாங்கத்தினுடைய சொத்தை பொது நிறுவனத்தின் வாயிலாக போகிற போது அது வெறும் ஆமையாகத்தான் செயல்படும். முயல் போல வேகமாக செயல்பட்டு எங்கேயும் மோதி நிற்க முடியாது. நடக்கலங்கிறது தான் திமுக வருவது இன்னைக்கும் சொல்றீங்க. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட முதல் கட்ட கருத்துக்களை கேட்க இருக்கின்றேன். வினோத் ராயுடைய பேட்டி, அவருடைய புத்தகம் பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. முறைகேடு நடந்திருக்கிறது, ஆனா ராஜா தான் காரணம், மன்மோகன் சிங் காரணம் அல்ல, பி சிதம்பரம் காரணம் அல்ல அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு வினோத் ராய் மன்மோகன் சிங்கும் தான் பொறுப்பு, the buck stops with the prime minister, அவர் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வரிகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆக மன்மோகன் சிங்கும் பொறுப்புன்னு சிஏஜியை சொல்லி இருக்கிறதுனால என்ன விஷயம், இதை வந்து அடிப்படையிலே மறுக்கிறீங்களா? இதனால் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய ஏர்லியர் பொசிஷன் முறைகேடு நடந்திருக்கிறது, ராஜா காரணம், எங்களுக்கு பொறுப்பல்ல அப்படிங்கிறது. திமுக பலிகடா வாக்கப்பட்டிருக்கிறது, ராஜா பலிகடா வாக்கப்பட்டிருக்கிறார் அந்த வார்த்தை. இப்போ நீங்க ஹரிகரன், நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது வினோத் ராயினுடைய புத்தகத்தை பற்றி பேசுகிறோமா, அல்லது 2G வழக்கில் யார் குற்றவாளி யார் பொறுப்பு என்பதை பற்றி பேச போகிறோமா என்று முதலில் முடிவு செய்ய வேண்டும். வினோத் ராய் கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி. வினோத் ராய் டாக்டர் மன்மோகன் சிங் தான் முடிவுக்கு பொறுப்பு. ஆனா நீங்க இந்நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வர விஷயம் ராஜா பொறுப்பு, நாங்கள் அல்லங்கிறது. வினோத் ராயினுடைய கருத்துக்களை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சமீபத்தில் மத்திய அரசினுடைய பணியில் இருந்து, அதிலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்தவர்கள் இரண்டு வகை நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அதிகாரிகளை பார்க்கிறோம். ஒரு தரப்பு சஞ்சய் பாரு போன்றவர்கள், இன்னொருவர் பழைய ஆர்மி ஜெனரல் வி கே சிங்கை போன்றவர்கள், பழைய உள்துறை செயலாளரை போன்றவர்கள். இப்போ அந்த சஞ்சய் பாருடைய லைன்ல பழைய டெலிகாம் செக்ரட்டரி இருந்தாரு, அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு, நட்வார் சிங் ஒரு புத்தகம் எழுதினாரு. இப்பொழுது கடைசியாக அந்த வரிசையிலே நம்முடைய வினோத் ராயும் சேர்ந்திருக்கிறார். முதல்ல இந்த அதிகாரிகள் எல்லாம் they are all suffering from a retirement syndrome. அதாவது பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட பரபரப்பாக பேசப்பட வேண்டும் என்கிற அரிப்பு அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலும், சில பேர் புத்தகங்களை விற்று மிகப்பெரிய செல்வாக்கும் வளமும் பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற காரணத்தினாலும் சோனியா காந்தி விரைவில் புத்தகம் எழுத போறீங்க. அவங்களுக்கு அதே சிண்ட்ரோமா? நான் கூட ஒரு புத்தகம் எழுத போறேன்னு சோனியா காந்தி சொல்றாங்க. நான் முடிச்சிடறேன். அந்த புத்தகங்கள் பெருமளவில் விற்க வேண்டும் என்பதற்காகவும் பரபரப்பான தகவலை வெளியிடுகிறார்கள். இந்த வினோத் ராய் புத்தகம் சொல்லப்பட்ட அத்தனையும் பொய் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார். ஒரு கருத்துல இடத்த சொல்லியிருக்காரு, பொது கணக்கு துறை, ஏன்னா நான் ஐ வாஸ் எ பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி சேர்மன், எனக்கு அந்த ப்ரொசீடிங்ஸ் தெரியும். அதுல இங்க முன்னால அப்பியர் ஆகிற சிஐடி என்ன மாதிரி சாட்சியம் கொடுக்கணுங்கிறத நானே அந்த ப்ரொசீடிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடம் 3 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை இந்த அறிக்கையிலே சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள், நிர்பந்தித்தார்கள். அதாவது சந்தீப் தீட்சித், சஞ்சய் நிருபம், இன்னொன்னு பழைய அஸ்வின் குமார், இந்த 3 பேரும். ஆனால் இதுல என்ன செய்தி என்று சொன்னால், அவர் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை தான் வாதத்திற்கே வந்திருக்கிறது. ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையிலே ஏற்கனவே பிளாக் அண்ட் ஒயிட் த ரிப்போர்ட் வாஸ் பிஃபோர் த கமிட்டி. எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் போய் நீ பிரதமரை சேர்க்காதே என்று கேட்பார்கள்? அது அவரே சொல்லியிருக்காரு. பை தட் டைம் தி ரிப்போர்ட் வாஸ் ஃபைல். அப்பொழுது மன்மோகன் சிங் கிட்ட நான் பேசும்போது ரிப்போர்ட் ஃபைலா இருந்தது அப்படின்னு சொல்றாரே தவிர, இந்த 3 எம்பிஸ் பேசும்போது ஐ டோன்ட் திங்க் அந்த ரிப்போர்ட் ஃபைலா இருக்கு. Hariharan, I own every word of my interview. அதுல அவர் சொல்லியிருக்காரு, இந்த 3 பேரும் என்னை நிர்பந்தித்தார்கள், all these 3 members of parliament. ஆனால் அந்த டைம்ல அறிக்கை கொடுத்து ஏறக்குறைய 1 வருடம் ஆகிவிட்டது அந்த கூட்டம் நடக்கும்போது. அப்பொழுது ஏறக்குறைய 1 வருடத்திற்கு முன்னால் தாக்கல் செய்த அறிக்கையில ஒரு பிரதமருடைய பெயரை நீக்க வேண்டும் என்று விவரம் தெரியாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த குழுவில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு கட்சியிலையும் the best talented persons, யாரு திறமையான நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அவர்களைத்தான் பிஎஸ்சியில போடுவோம். ஆகவே இப்படி சொல்வது என்பதே ஒரு பரபரப்புக்கும் சென்சேஷன். நான் இன்னொன்னு கேட்கிறேன், எப்படின்னா ஏன் காங்கிரஸ் கட்சியோ சஞ்சய் நிருப்பமோ அஸ்வினி குமார் அவர் மீது வழக்கு தொடரக்கூடாது? Why are you silent? Now, Hariharan, I asked the same question, Raghavan.
இப்ப ராகவன் இஸ் கவர்மெண்ட், அவர்கள் இப்பொழுது புது மெட்டீரியல் வந்திருக்கு, ஏன் மன்மோகன் சிங் மேல கேஸ் போடுங்களேன், why don't you prosecute him? நீங்க இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, ஆட்சியில் இருக்கிறீங்க, சிபிஐ உங்களுடைய கட்சி உறுப்பினர்களை அவர் கேள்வி கேட்கிறார் போது அவங்க இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க மன்மோகன் சிங் யூ வாண்ட் டு கார்னர். ஏன்னா ஒரு கண்ணியமான நேர்மையான வாய் திறந்து அதிகம் பேசாத பொறுப்பான பிரதமர் என்கிற காரணத்தினால் அவர் இன்னைக்கு எல்லா விதமான ஊடகங்களில் இருந்தும் அத்தனை பேரும் தாக்குதலுக்கு உட்படுத்துகிறார். நான் இன்னைக்கு என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது நீங்க சொல்லலாமே, இவர் இவரே விட்னஸா போடுங்க, வினோத் ராயை விட்னஸா போட்டு, ப்ராசிக்யூஷன் விட்னஸா போட்டு, லெட் சிபிஐ ஃபைல் an அடிஷனல் சார்ஜ் ஷீட், இன்னொரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யட்டும். அவங்க யாரெல்லாம் சொல்றாங்களோ, ஏற்கனவே இதன் மேல உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. மன்மோகன் சிங்கை சேர்க்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி மனு போட்டார், சிதம்பரத்தை சேர்க்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி மனு போட்டார். ஆனால் வழக்கை விசாரிக்கின்ற சைனியும் உச்சநீதிமன்றமும் இதில் மன்மோகன் சிங்குக்கும் சிதம்பரத்திற்கும் there is no criminal intention, there is no mens rea என்று சொல்லி தெளிவாக தீர்ப்பு தந்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ராகவன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அவர் கேட்பது போல உச்ச நீதிமன்றமோ நீதிமன்றங்கள் அவரை சேர்க்கல. இப்போ வினோத் ராய் இந்த நாட்டுடைய தலைமை கணக்கு அதிகாரியாக சிஏஜியாக இருந்திருப்பவர், இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், 1,76,000 கோடியா எவ்வளவு கோடியா அதை ஆடிட் பண்ண வேண்டியது ஒரு பொறுப்பு, அவருடைய பொறுப்பு. ஆனா இந்த முடிவுக்கு காரணம் மன்மோகன் சிங்கா, ராஜா மட்டுமா, மன்மோகனா அப்படின்னு புலனாய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு சிஏஜி இருக்காங்க. அவர் ஒரு புலனாய்வு அதிகாரியா இருந்தாரா, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருந்தாரா, ஒரு ஓம்பட்ஸ்மனா இருந்தாரா, அப்படிங்கும் போதே ஒரு நோக்கம் தென்படுகிறது. ஒரு ரிட்டையர்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்றாரு. 2/11/2007 பிரதமர் ராஜாக்கு லெட்டர் எழுதுறார். அதுல பிளீஸ் என்ஷூர் அந்த ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் டிரான்ஸ்பரண்ட் மேனர்ல கொடுக்கப்பட்டிருக்கப்படணும், அதை என்ஷூர் பண்ணுங்கன்னு எழுதுறார். அதுக்கப்புறம் குருதாஸ் தாஸ் குப்தா சிபிஐனுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவரே கூட பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதிலே சொல்றார், கமல்நாத் இவங்களுடைய அன்னைக்கு காமர்ஸ் மினிஸ்டர் இருந்த கமல்நாத் நவம்பர் 2007 கமல்நாத் சொல்றாரு, இது மாதிரி நான் சில விஷயங்கள் கேள்விப்படுறேன், அதனால ஜிஓஎம் முடிவு பண்ண போட்டா நல்லா இருக்கும், இதுக்கு லைசன்ஸுக்கு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை குழு ஒன்னு அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நேற்றைக்கு கமல்நாத் அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நம்முடைய வினோத் ராயனுடைய அந்த பேட்டியில சொல்லும் பொழுது கமல்நாத் ரெஃபர் பண்றாரு. கமல்நாத் ஆல்சோ அக்செப்டட் தட், எஸ் நான் சொன்னேன், கடிதம் எழுதினேன், அன்றைக்கே சொன்னேன், இன்றைக்கு ராஜா அவர் என்ன செஞ்சாரோ அதுக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று கமல்நாத் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரிங்க இவ்வளவுதான் நடந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஜூன் மாசம் 2011 அப்ப சொல்றாரு, he has criticized the CAG, நீங்க அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுங்கள், பாலிசி டிசிஷன்லாம் நீங்க கொள்கை முடிவுகளை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சிஏஜியை கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு கூட்டத்தில் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா சிஏஜி இழப்புகளை பத்தி சொல்லணுமா, இந்த பாலிசி சரி இந்த பாலிசி தப்பு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசத்தை ஒரு மீடியா ஸ்பேஸ்ல சொல்லும்போது பாலிசியை பத்தி இல்லங்க, இப்போ இதை சரி செய்திருக்க முடியுங்கிறத பத்தி சொல்லும் பொழுது தவறு எங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லுவதற்கு சிஏஜிக்கு உரிமை இருக்கிறது. இப்ப எது சரின்னு சொன்னா எது தவறு இழப்பு சொல்லலாம், இவ்வளவு இழப்புன்னு சொல்லலாம், 1,76,000 கோடின்னு சொல்லலாம், பாலிசி சுட்டி காட்டலாம். மன்மோகன் சிங் காரணம், ராஜா காரணம், இவர் அப்படி பேசிருக்காரு, அவர் அப்படி பேசிருக்காருன்னு ஒரு அரசியல். அதே 2011 ஜூன்ல பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி கமெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ண உடனே திருப்பி சிஏஜி என்ன பண்றாங்க, திருப்பி பாக்குறாங்க, அதே அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்து மீண்டும் சொல்லுகின்றோம், இதுல இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இழப்பு எதனால் ஏற்பட்டிருக்கிறது பாக்குறது சிஏஜி இல்லையா? இழப்பு எப்படி ஏற்பட்டிருக்கிறது, எந்த கொள்கையால் ஏற்பட்டிருக்கிறத தாண்டி இன்னார் ஏற்படுத்தினார், மன்மோகன் சிங் காரணம், அமைச்சர் காரணம் அப்படின்ற ஒரு புலனாய்வுக்குள்ள சிஏஜி போகணும். புலனாய்வு கிடையாதுங்க. நான் என்ன கேட்கிறேன், இது புலனாய்வு கிடையாது. எங்கே தவறு நடந்திருக்கிறது என்று காட்டுவதற்காக தானே சிஏஜி ஆடிட்டர் ஜெனரல் எதுக்காக இருக்கிறது? கணக்கு ஆய்வாளர் சொன்னா என்ன பார்க்கணும், எங்கேயோ தவறு நடந்திருக்குன்னா எங்க நடந்திருக்கு சொல்ல வேண்டாமா? இங்க நடந்திருக்குன்னா கேட்க மாட்டாங்களா? 1,75,76,000 கோடி நஷ்டம்னா எப்படி நஷ்டம்னு விளக்க வேண்டிய கடமை சிஏஜிக்கு இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கிறது, இதை தவிர்த்திருந்தால் இது நடந்திருக்காது, நஷ்டம் வந்திருக்காதுன்னு சொல்லிருக்கலாம், சொல்லுவாங்கல்ல, சொல்லணும் இல்ல. இன்னொரு விஷயம் நீங்க சரியாவே கேட்டீங்க,
நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் இதுல வந்து ஆர்பிட்ரரி அன்கான்ஸ்டிடியூஷனல் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தி கோர்ட் செட் ராஜா வாண்டட் டு ஃபேவர் சம் கம்பெனி. அப்படி இல்லவே இல்ல அவர் சொல்றாரு. அவர் படிக்கணும், மரியாதைக்குரிய சகோதரர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிக்கட்டும். ஸ்பெசிபிக்கா தி கோர்ட் செட் ராஜா வாண்டட் டு ஃபேவர் சம் கம்பெனிஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, 122 லைசன்ஸை கேன்சல் செஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? சும்மாவான ஒரு உச்சநீதி இந்தியாவுடைய அபெக்ஸ் கோர்ட் அது சாதாரணமாக செய்ய முடியுமா அப்படி எல்லாம் without going into all the details? இந்த இடத்துல இடைமறிக்க விரும்புறேன். ரொம்ப சுருக்கமா இடைவெளி எடுக்கணும். ரொம்ப அப்ப பிரேக் எடுத்து ஒரு இடைவெளிக்கு பிறகு விரிவாக பேசுவோம். பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொறுப்பு? ராஜாவுக்கு மட்டும் தானே? காங்கிரஸ் சொல்வது போல, காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சொல்வது போல ராஜா அளவில் எடுக்கப்பட்ட முடிவு, மன்மோகன் சிங்குக்கோ மற்ற அமைச்சர்களுக்கோ இது பொறுப்பு கிடையாது என்று சொல்வது சரியா? வினோத் ராய் குற்றம் சாட்டுகிறாரு. இதுல டாக்டர் மன்மோகன் சிங்கும் முந்தைய பிரதமருக்கும் பங்கு இருக்கிறது, அவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு நியாயமானதான? முன்னாள் சிஏஜி 1,76,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே, அதே சிஏஜி வினோத் ராய் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு பல பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம் 2G விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல அத்தனை விஷயங்களும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் தெரிந்தே நடந்தது, அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் தெரிந்தே நடந்தது என்பது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல விவாதத்தை கிளப்பி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நான் பிரசன்னா கிட்ட கேட்க இருக்கின்றேன், காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கள் மெயின்டைன் பண்ற பொசிஷன் என்னன்னா, முறைகேடு நடந்திருக்கு, ராஜா மிஸ்லீட் பண்ணிட்டார் பிரதமரை, நிதியமைச்சருக்கு தெரியாது, ஆனா முறைகேடு நடந்திருக்கிறது, ராஜா காரணம் அப்படின்னு. திமுக இந்த விவகாரத்துல பலிகடா வாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வினோத் ராய் கூட ஏற்கனவே குறிப்பிட்டது போல டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் தெரியும் பல விஷயங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் அவருக்கும் தெரிந்தே நடந்தது. He was in the know, the buck stopped with him அப்படிங்கிறார். அவர் சொல்றது விட்டுருங்க. இந்த விஷயத்துல காங்கிரஸ் டாக்டர் மன்மோகன் சிங் இவர்களெல்லாம் சேர்ந்து திமுகவை பலிகடாவாக்கி இருப்பதா நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கணும் பதில். ரெண்டாவது என்னன்னா, இப்ப அண்ணன் மரியாதைக்குரிய ராகவன் வந்து பெருசா ஒரு பட்டியல் எடுங்கினார். ஊழல், உச்ச நீதிமன்றம் இது முடிவெடுத்ததே தவறு அப்படின்லாம் சொன்னாரு. இது இன்னைக்கு இருக்கிற இந்த 2G அந்த எக்ஸ்டென்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் யாருன்னா வாஜ்பாயும் பிரமாத் மகோஜனும் தான். அதை பற்றி விரிவா பேசுவோம். உங்க கேள்விக்கு நான் நிச்சயமா பதில் சொல்லுவேன். திமுக பலிகடாவா இல்லையாங்கிறது நிச்சயமா பதில் சொல்லுவேன். அதற்கு முன்னதாக அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும், அது மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த 2Gங்கிற அந்த வரியில இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் அந்த பாலிசி டிசிஷன் அப்படிங்கிற உருவாக்குனது யாரு அப்படின்னா பாஜக, வாஜ்பாய், பிரமோத் மகாஜன், அருண் சௌரி. இவங்க 3 பேரும் தான் இந்த நீண்ட இன்னைக்கு இருக்கிற அந்த பாலிசி டிசிஷன், அந்த பாலிசி டிசிஷனை காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்க. அதுல டெலிகாம் மினிஸ்டர் இருந்த ராஜா அதை அப்படியே ஃபாலோ செய்தார். 2 விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி நினைச்ச நேரத்துல வந்து பிஎம் சொன்னாரு, எஃப்எம் சொன்னாரு, இல்ல ராஜா தனிப்பட்ட முறையில முடிவெடுத்தாருன்னா செய்ய முடியாது. இந்த விஷயங்களை பார்லிமெண்ட், கேபினெட் இதனுடைய அடிப்படை எப்படின்னா ட்ராயினுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த விஷயங்களை செய்ய முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் இல்ல. எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் என்றைக்கும் பலிகடாவாகவில்லை. நாங்கள் இன்றைக்கும் நீதிமன்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் 14 நாட்கள் மரியாதைக்குரிய ராஜா விட்னஸ் பாக்ஸ்ல இருக்கார். 2 நாள் சீஃப், 12 நாள் சிபிஐ அவரை கேள்வி கேட்டிருக்கிறது. அவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் 12 நாள் மிக தரமான பதில்களை பதிவு செய்திருக்கிறார். இதுல இன்னும் 2 விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். விவேக் பிரியதர்ஷன் இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து இருக்கிற என்கொயரி ஆபீசர் அவருடைய விட்னஸ்ல சொன்ன விஷயம், நான் ராஜா உட்பட ராஜாவினுடைய வீடு உட்பட 33 இடங்களில் சோதனை செய்தோம். அவர்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசா கூட அவரையோ அவர் சார்ந்த நிறுவனங்களிலேயோ நாங்கள் எடுக்கவில்லைன்னு என்கிட்டயோ உங்கள்கிட்டயோ வினோத் ராய் மாதிரி பத்திரிகைகள்கிட்டயோ அல்லது உயூகத்தின் அடிப்படையில் சொல்ல ஓபி சைனி தலைமையில் இருக்கிற சிறப்பு அமர்வுல நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னால் சாட்சியமாக பதிவு செய்திருக்கிறார். அதை போலவே அன்றைக்கு இருந்த பினான்ஸ் செக்ரட்டரி அவரு பாலிசி டிசிஷன் பேசிஸ்ல 2Gல இழப்பே இல்லைன்னு முடிச்சாரு. ஃபைனல் டச். அதாவது இன்னைக்கு எல்லா ஊடகங்கள்லாம் ஊதி 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 கத்துனாங்க 1,76,000 கோடி 1 லட்சத்தி. யாராவது ஒருத்தர் இன்றைக்கு ஃபைல் பண்ணியிருக்கிற சார்ஜ் ஷீட்ல 1,76,000 கோடி இருக்கான்னு காட்ட முடியுமா?
காட்டினா நாங்க அரசியலை விட்டே போயிடும். இழப்பே இல்லைங்கிறத மறுத்து நிச்சயமா இழப்பே இல்ல. இந்த இழப்பை ஒரே 33,000 கோடி இழப்பு சொல்லிருக்கிறது. 1,70,000 கோடி நீங்க கோர்ட்டோட டிசிஷன் தான் பார்க்கணும். அவர்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் 1000 பேர். அதே கோர்ட் தான் 2G இல்ல 122 லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருக்கு. அது கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட். பாலிசி பிஜேபி காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயம் தான். நிச்சயமா ராகவன் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் தான். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாலிசி கொள்கையை தாண்டி இது செயல்படுத்தப்பட்ட விதமும் தான் கேள்வி. அந்த விஷயத்துல தான் 122 லைசன்ஸ்கள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்குங்கிறதையும் சொல்லணும். நான் இதுல பார்க்கும்பொழுது திரு பிரசன்னா கூட குறிப்பிட்டார். என்னுடைய கேள்வி, காங்கிரஸ் இந்நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ற ஒரு விஷயம், டாக்டர் மன்மோகன் சிங்கோ சிதம்பரமோ இல்ல அமைச்சரவையோ இதுல வந்து ஒரு பெரிய பொறுப்பு கிடையாது. எங்களை ராஜா மிஸ்லீட் பண்ணார் அப்படிங்கிறது. ஆக பொறுப்பை நீங்க முறைகேட்டுக்கு காரணம் முறைகேடு இருக்கிறது, அதற்கு காரணம் திமுக, டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு பொறுப்பு அல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ராஜாவும் கூட இல்ல, டாக்டர் மன்மோகன் சிங்கும் தெரிந்தே தான் அனைத்து முடிவுகளையும் அனைத்து செயல்பாடுகளையும் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட வினோத் ராயும் அதே தான் சொல்றாரு. என்னுடைய கேள்வி, முறைகேடு நடந்திருக்கிறதா, அதுக்கு திமுகவுக்கு மட்டும்தான் பங்கு இருக்கிறதா? அதாவது ஹரிகரன் ஒண்ணு வந்து ஒரு தெளிவு பண்ணிக்கிடுங்க. அதாவது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து ஒரு பாலிசியை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு வந்து தம்பி பிரசன்னா கூட முதல்ல சொன்னார். அதுபோல ராகவனு கூட சொன்னதை கூட நான் ஒரு சின்ன ஒரு திருத்தம் அவருக்கு சொல்லணும். அவர் வந்து இதை வந்து கொள்கை முடிவு தப்பு என்று சொல்லி எந்த நீதிமன்றத்திலும் உத்தரவு வழங்கப்படவில்லை. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து சில லைசன்ஸ்களை கேன்சல் பண்ணிருக்குன்னா அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவு தவறு என்கிற அடிப்படையில் அந்த லைசன்ஸ்கள் கேன்சல் பண்ணப்படல. அவர் சொன்னது போல இந்த வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் இந்த பேசிஸ்ல வந்து ஸ்பெக்ட்ரம் வழங்குவது என்கிற முடிவை, கொள்கை முடிவை முதலில் எடுத்தது அடல் பிகாரி வாஜ்பாய் கவர்மெண்ட். அதிலே இருந்த அருண் ஷோரி, அதிலே இருந்த அமைச்சர்கள், அவர்களுடைய கேபினெட் தான் அந்த முடிவு எடுத்தார்களே ஒழிய மன்மோகன் சிங் அரசு அந்த முடிவு எடுக்கல. இப்பொழுது வந்து அரசு வந்திருக்க சார்ஜ் ஷீட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறோம். அந்த பாலிசியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது டிபார்ட்மெண்டல் அளவில் சில தவறுகள் நடந்திருக்கிறது. அதுதான் இன்று வந்து கேள்விக்குறி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு துறையில ஒரு செயலாளரோ அல்லது ஒரு அண்டர் செக்ரட்டரியோ அல்லது அமைச்சகத்தில் ஒரு பணியாளரோ ஒரு தவறு செய்தால் முதலமைச்சர் மீது எப்படி நீங்கள் கிரிமினல் வழக்கு போட முடியும்? அதற்கு வந்து அந்த தவறு அது நாளை நீதிமன்றம் தவறு என்று சொன்னால் இப்பொழுது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர் ராஜாவை பொறுத்தவரை அவர் நான் தவறு செய்யறீங்களே, ஒரு முறைகேடு நீங்க ஏற்கனவே முதல்ல ஜீரோ லாஸ் சொன்னீங்க, அப்புறம் முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா முறைகேட்டுக்கு காரணம் திமுக ராஜாவும் நிலைப்பாடு. நீங்க வந்து நீங்க வந்து இந்த நாட்டில் வந்து ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு தொடர்ந்து ஒரு செய்தியை பரப்பி வந்தீர்கள். அந்த செய்திக்கு எந்த ஆதாரம் கிடையாது. இந்த 1,76,000 கோடி என்பது ஒரு தேர்தலிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை கோடி ஊடகங்கள் சொன்னதில்ல, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியான சிஏஜி சொன்னது. ஏதோ ஒரு ஊடகம் வந்து ஏதோ ஒரு புலனாய்வு செஞ்சு சொன்ன ஒரு ஃபிகர் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் கேளுங்க. இந்த சிஏஜி அறிக்கை கொடுத்த டிஎன் சதுர்வேதி போஃபஸ் அறிக்கை கொடுத்தாரு. டிஎன் சதுர்வேதின்னு சொல்லிட்டு ஒரு சிஏஜி வந்து போஃபஸ் அறிக்கையை பற்றி அவர் தான் ஊழல் 66 கோடி ரூபான்னு சொன்னாரு. அந்த போபஸ் வழக்குல ராஜீவ்காந்தி தோற்ற மறு வருடம் அந்த சிஏஜி வந்து உடனே ராஜ்யசபாவுக்கு நியமனம் செய்து அவரை கர்நாடகாவுக்கு கவர்னராக நியமித்தார்கள். இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. நீங்க வந்து ஒரு ஆர்மி ஜெனரல் அவர் வந்து சிஏஜி சொன்னதுனால நியாயமாகி விடுமா? இல்ல நீங்க பிளீஸ் வெயிட். சிஏஜி வந்து ஒரு சிஏஜி வந்து ஊழல் என்று அறிக்கை கொடுத்ததற்காக முறைகேடு நடந்திருக்கு காங்கிரஸ் கட்சி ஒத்துக்கிறதா இல்லையா? ஒரு விஷயம் சிஏஜியோட 1,76,000 கோடி அது பொய்யா இருக்கலாம், இன்டர்நெட் பிக்ஸா இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் கட்சி முறைகேடு நடந்திருப்பதையும் பிரைம் மினிஸ்டர் மிஸ்லீட் செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கிறதா இல்லையா? ராஜா மிஸ்லீட் செஞ்சாருங்க ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிறீங்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை we are very clear about it. பாலிசியை பொறுத்த வரைக்கும் we take the full responsibility. இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டுங்கிற பேசிஸ்ங்கிற பாலிசியில தான் இந்த ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ணப்படணும் அப்படிங்கிற கொள்கை முடிப்பை எடுத்ததுல மன்மோகன் சிங்கோ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோ காங்கிரஸ் மந்திரி சபையோ அந்த we don't வந்து deny our responsibility. ஆனால்
அந்த முடிவை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதுதான் இன்னைக்கு வழக்கு மன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி இப்பொழுது கருத்து சொல்வதற்கான நேரம் வரல, நாளைக்கு தீர்ப்பு வரட்டும். உங்களுடைய கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் பங்கு வகித்த தலைமை வகித்த ஜேபிசி சொல்லிருக்கிறது மன்மோகன் சிங்குக்கும் சிதம்பரத்துக்கும் பங்கு இருக்குல்ல, ஆனா அவர் மிஸ்லீட் செய்யப்பட்டார் அப்படின்னு. சார் ஒரு நிமிஷம், இல்ல இல்ல நீங்க வந்து you want to put your words in my mouth. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த கொள்கை முடிவுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். அந்த கொள்கை முடிவுக்கு மட்டும்தான் பொறுப்பெடுக்க முடியுமே ஒழிய ஒரு அமைச்சகத்திலே நடந்த செயல்கள் தவறுகள் ஏதாவது இருந்தால் அந்த அமைச்சகத்தோட அதிகாரிகளும் அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கவங்க தான் பதில் சொல்ல முடியும். ஒரு முதலமைச்சரையோ சொல்ல முடியாது. டாக்டர், இது வந்து புதிய விஷயம் அல்ல. டாக்டர் மன்மோகன் சிங் பல முறை இதை தெளிவா விளக்கி இருக்கிறார், பல பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு ஆக்ஷன்ல விடுங்க, ஏலத்துல விடுங்கன்னு நான் கேட்டது உண்மைதான். அதற்கு பிறகு நான் கன்வின்ஸ் ஆகி இந்த ஏற்கனவே பிஜேபி அரசாங்கம் எடுத்த ஒரு கொள்கையை தொடர வேண்டும் நான் சொன்னது உண்மைதான். அதுல ஐ ஓன் இட். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தது விசாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுதான். ஒரு கொள்கையில நாங்க விலகி போயிடலையே, அது வரைக்கும் கவர்மெண்ட் இஸ் ஓனிங் இட். ஒரு விஷயம், வாஜ்பாய் கவர்மெண்ட்ல பாலிசி டிசிஷன் எடுத்தாலும் கூட அன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் யாரெல்லாம் லைசன்ஸ் வாங்கினாங்களோ திருப்பியே கொடுத்துட்டாங்க சார். எங்களால நிறைவேற்ற முடியல, திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெலி டென்சிட்டி அதிகமாச்சு. மன்மோகன் சிங் வரும்பொழுதெல்லாம் எக்கச்சக்க பேர், இன்னைக்கெல்லாம் 80 கோடி ஜாஸ்தியா இருந்ததுங்க. அதனாலதான் லாபம் அதிகமா இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சொல்லுமே. அப்ப அதனால வாஜ்பாய் கவர்மெண்ட்ல கொடுத்த லைசன்ஸ் திருப்பி கொடுத்ததெல்லாம் உண்டு, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னொரு விஷயங்க, நீங்க வந்து ஜீரோ லாஸ் பீரியட் சொன்னதே கபில் சிபல். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ 33,000 கோடிக்கு ஏன் நஷ்டம்னு போட்டு ராஜாவை அரெஸ்ட் பண்ணணும். தவறு நடக்கலாம், ராஜாவை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்பர் 3, ஒரு விஷயத்தை அதுதான் வந்து தவறு நடந்திருக்குன்னு உச்சநீதிமன்றம் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆர்பிட்ரரின்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு வார்த்தையும் ஒருவர் கைது செய்ய 122 லைசன்ஸை கேன்சல் பண்ணும்போது உபயோகப்படுத்திய வார்த்தைகள் சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஆர்பிட்ரரி ரெண்டுத்தையும் பயன்படுத்தி இருக்காங்க. அண்ட் இஸ் ஃபேவர்ட் சம் கம்பெனிஸ் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்க நான் ஒரு ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ரீகலெக்ட் ஒன் திங். அண்ணன் பீட்டர் அண்ணன் கூட நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். பிரைம் மினிஸ்டரோட சில பத்திரிகை ஆசிரியருடைய ஒரு பேட்டி நடந்தது, கான்பரன்ஸ், ஜஸ்ட் எடிட்டர்ஸோட கான்பரன்ஸ். அதுல பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? பிரதமர் சொன்னார், எனக்கு எதுவும் தெரியாது, ராஜாவை நான் நம்பினேன், எனக்கு தெரியாதுன்னு பேசினார் 2011. அப்படி ஒன்றும் இல்ல எனக்கு. ஆமா, சரி நீங்களே படிங்க. அவர் இதுல ரொம்ப நீண்ட விளக்கம். அதுல சொல்லிருக்கக்கூடிய விஷயம், ஒரு பாலிசி டிசிஷனை நான் வந்து ஆக்ஷன் ரூட்ல விடணும்னு கேட்டேன். அதற்கு பிறகு பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு, பல்வேறு டிஓபிடி வந்து இந்த ஒரு முடிவை தான் எடுத்தது, ட்ராயும் இந்த ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்திருக்கிறது. இந்த பாலிசியை வேணுங்கிறது கான்சியஸா எடுத்த முடிவு. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது அது வந்து விசாரிக்கப்படணும். நான் அவரை நம்பினேன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாரு பாருங்க. இன்னொரு விஷயம் திருப்பி நான் கேட்கறது என்னன்னா, உங்களுடைய காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லிருக்காரு, பைனான்ஸ் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, ஜியோ போல அங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு, irregularities நடக்குதுன்னு பைனான்ஸ் மினிஸ்ட்ரி நோட் இருக்கு. அதே மாதிரி காமர்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, லெட்டர் டு பிரைம் மினிஸ்டர். இதையெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம எனக்கு தெரியாதுன்னு பேசினா, தெரியாதுன்னு நம்பணும் சொன்னா யார் நம்புவாங்க? வினோத் ராய் சொன்னதுல என்ன தவறு? நீங்க இன்னொரு விஷயம் சார், ஒரே ப்ளீஸ் சொல்லுங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஒரு கேபினெட் மினிஸ்டர் 200 கோடியில இருந்து 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணலாம், மினிஸ்ட்ரி டிசைட் பண்ணலாம் இருக்கு. சோ 200 கோடி வரைக்கும் தான் அந்த கன்சர்ன் மினிஸ்டர் இவங்களுடைய ஆட்சியில டிசைட் பண்ணலாம் இருக்கு. இந்த ஸ்பெக்ட்ரம் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளவு பெரிய விஷயம், முடிவு அது கேபினெட்ல தானே முடிவு பண்ணணும். ஜிஓஎம் போட்டு எத்தனைக்கோ ஜிஓஎம் போட்டாங்களே, இதுக்கு ஏன் போடல? நான் அந்த கேள்வி தான் திரு பீட்டர் கிட்ட கேட்க நீங்க குறிப்பிடவும் விரும்பினீங்க. திரு கமல்நாத், உங்களுடைய மூத்த அமைச்சர், இன்றைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மன்மோகன் சிங்க்கு கடிதம் எழுதுறார் நவம்பர் 2007. அது மட்டும் இல்லாம மன்மோகன் சிங் மே ஹேவ் டன் a mistake, அவர் தவறு செய்திருக்க கூடும், ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு அப்படிங்கிறது வெளிப்படையாக நடக்கல, நான் மன்மோகன் சிங்க்கு அன்னிக்கே வார்னிங் கொடுத்தேன், ஐ வார்ன்ட் him, he did not do anything என்று சொல்வது வேறு யாரும் அல்ல, காங்கிரசின் மிக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், அன்றைய அமைச்சர். இல்ல அதாவது இதுல வந்து ஒன்னு ஹரிகரன், கேபினட் சிஸ்டம், எஸ்பெஷலி கோலிஷன் கவர்மெண்ட்,
இன்னைக்கு நீங்க வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டையும் மோடி கவர்மெண்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இது நம்முடைய டெமோக்ரஸி தந்த ரிசல்ட்னுடைய 2 பகுதி. இன்னைக்கு வந்து அவர் வந்து நீங்க குரூப் ஆஃப் மினிஸ்டர் ராகவன் சொல்றாரு. மோடி வந்த உடனே எல்லா குரூப் ஆஃப் மினிஸ்டரையும் அபாலிஷ் பண்ணாரு. நீங்க வந்து எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தன்னுடைய பிஏவை போடக்கூடிய கூட ஹோம் மினிஸ்டருக்கு வந்து அதிகாரம் இல்ல. இன்னைக்கு வந்து கேபினெட் கமிட்டியான அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து ஹோம் மினிஸ்டரே இல்ல. அதை போல ஒரு செயல்பாட்டை மன்மோகன் சிங் நடத்திருக்கவே முடியாது. அன்னைக்கு இருந்த மேண்டேட் வந்து ஆட்சி இந்த விவகாரத்துல ஏன் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேணும் மன்மோகன் சிங் உறுதியா நிக்கல. குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து போற்றக்கூடிய ஆட்சி இந்த விவகாரத்துல ஏன் கவர்மெண்ட் பாலிசிஸ்? நான் அதைத்தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து எந்த அதிகாரத்துல வந்து மோடி வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர் அபாலிஷ் பண்ணாரோ அதே அதிகாரத்துல குரூப் ஆஃப் மினிஸ்டர் வேண்டாம்னு அவர் முடிவெடுத்திருக்காரு அன்றைய பிரதமர். தெரியாம மோடி வந்து அன்றைய அமைச்சர் பிளீஸ் கமல்நாத் எல்லாம் எவ்வரிபடி இஸ் ரைட்டிங் டு த பிரைம் மினிஸ்டர். எல்லா மந்திரிகளும் தங்கள் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ வருத்துவதை எழுதுறாங்க. பிரதமர் என்ன செய்கிறார்? சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் கூப்பிட்டு கருத்து கேட்கிறார். இது மாதிரி வந்திருக்கு, இது உண்மையா? அவர் சொல்றாரு அப்படி நடக்கல, எல்லாம் வந்து பாலிசி வந்து ஒழுங்கா நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். அதற்கு மேல அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டியது அந்த துறையுடைய அமைச்சர் தான் பொறுப்பெடுக்கணும். நீங்க வந்து என்னோட வந்து as head of the institution, as the chief executive officer of the government, when something is brought to my notice, I just ask them. என்ன சொல்லிருக்காரு? முக்கியமான விஷயம் டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையாக ஒதுக்கீடு நடக்காத விஷயத்தையும் நான் சொல்லியும் அவர் கேட்கல. எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் முடியுது. அவ்வளவு லேசா முடியுமா? இந்த ஒதுக்கீடுங்கிற பிரச்சனையே வந்து ராங். இது வந்து கம்ப்ளீட்லி பாலிசி. அந்த பாலிசியை நாங்க எல்லாரும் எடுத்துக்கிறோம். யாரு ஃபர்ஸ்ட் கம் வந்தோ ஃபர்ஸ்ட் சர்வ்டு. அந்த பாலிசியில வந்து அந்த பாலிசி எடுத்த முடிவுல வந்து கமல்நாத் இஸ் a party to it. A cabinet looked at the decision. கூடாது இல்ல. பாலிசியை நிறைவேற்றது வந்து யாரு தப்பு? பாலிசி எக்ஸிக்யூட் பண்ணது வந்து அதிகாரிகள் வந்து பண்ணிருக்கணும். செக்ரட்டரி பண்ணிருக்கணும், ஜாயிண்ட் செக்ரட்டரி பண்ணிருக்கணும், ட்ராய் பண்ணிருக்கணும். அதை ஏன் பண்ணலங்கிறதா இன்னைக்கு வந்து வழக்கு குறிப்பிடுறீங்க. டிஓடிக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு 22/11/2007 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் லெட்டர் எழுதுறாரு. Finance Ministry wrote a letter to DOT. இந்த மாதிரி raising concern over the procedure, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இந்த லெட்டர் போகுது. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எழுதுறாரு, பிரைம் மினிஸ்டர் எழுதுறாரு, காமர்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, எந்த நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் காப்பி போகுது. என்ன பிரைம் மினிஸ்டர் பண்ணாரு? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒண்ணுமே அப்பழுக்கற்றவர் இல்லைன்னு சொன்னா ஏன் பிரைம் மினிஸ்டர் பேரை எடுக்கணும்னு உங்களுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர் போய் சிஏஜி கிட்ட ரெக்கமெண்ட் கேட்கணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும். நத்திங் டு டு வித் பிரைம் இந்த தருணத்தில் அப்படிங்கறதையும் பதிவு செய்யணும். முன்னாள் சிஏஜி வினோத் ராய் சொல்வது தவறு அப்படின்னு அந்த 2 இதுவரைக்கும் பதிவு செய்தவை நான் படிச்சேன். இந்த நிலையில மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. 2G விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் கூட முழு பொறுப்பு இருக்கிறது. The buck stops with him. அவரும் தான் எல்லா முடிவுக்கும் பொறுப்பாவார் என்று வினோத் ராய் சொல்லியிருக்கிறார். இதுதான் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நான் பிரசன்னா கிட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்க யூபி ஆட்சியில பங்கு வச்சீங்க. நீங்க இதுவரைக்கும் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு முறைகேடே நடக்கல, நாட்டுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது, டெலிடென்சிட்டி கூடி இருக்கிறது அப்படின்னு. ஆனா ஆட்சிக்கு தலைமை வகித்த காங்கிரஸ் கட்சி, நீங்க 2011 வரைக்கும் 12 வரைக்கும் பங்கு வைத்த காங்கிரஸ் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படிங்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது, ஆனால் நாங்கள் பொறுப்பல்ல அப்படிங்கிறது. இப்போ டாக்டர் மன்மோகன் சிங்கும் கூட இந்த முடிவுகளுக்கு பொறுப்பாவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக உங்களை இந்த ஒரு நிலைப்பாட்டை எப்படி பார்க்கிறீங்க? there is a contradiction. 2 பேரும் இந்த கவர்மெண்ட்ல அங்கம் வைத்தீங்க. முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க, இல்லன்னு நீங்க சொல்றீங்க. பொறுப்பு அவர்களும் தானே நீங்க சொல்றீங்க. இல்ல ஒரு சின்ன இதுல நூலிலே வாங்க. ஆனா நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை நீங்க பாக்கணும். இது உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணனோ ராகவன் சாரோ இல்ல பீட்டர் அண்ணனோ சொன்ன விஷயங்கள்ல நான் கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லணும். ராகவன் என்ன சொன்னார்னா, பிஜேபி ஆட்சி காலங்கள்ல 2G வந்து அவங்களால வச்சுக்க முடியல, திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். வினோத் ராய் என்ன சொல்றாரு? 1,76,000 கோடி இழப்பு அப்படின்னு.
அது நீங்க பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்து 1,76,000 கோடி இழப்புன்னு சொன்னீங்க. ஆனால் அரசியலமைப்பு அதிகாரம் பொருந்திய ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்புக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன வரையறை கொடுத்திருக்கு, வாட் இஸ் ஹிஸ் பவுண்டரிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். சட்டம் படித்த வழக்கறிஞராகிய எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவரு சொன்ன விஷயத்தை முழுசாவே மக்கள்கிட்ட கொண்டு போய் ஊடகங்கள் சேர்க்கல. என்ன சொல்லிருக்காரு, 1,76,000 கோடி இழப்பு என்பதனுடைய டெபினிஷன் என்னன்னா, இன்னைக்கு நான் 1 ரூபாய்க்கு இதை வித்திருக்காங்க, இத 10 ரூபாய்க்கு வித்திருந்தா இவ்வளவு ஆயிருக்கும், அதனால அந்த 1 ரூபாயில இருந்து அந்த 9 ரூபாய் தான் லாஸ், ஆக இதை இவ்வளவுக்கு வித்திருக்கணும்னு ஒரு சஜஷன் பேஸ்ல தான் அவர் இழப்புன்னு சொல்ற விஷயத்த எல்லாரும் மறைச்சு ஊழல், லஞ்சம், லாவண்யம்னு சொல்றீங்க. இதுவரைக்கும் ராஜாவுடைய பாக்கெட்ல இருந்தோ அவருடைய ரெய்டு பண்ண இடங்களில் இருந்தோ 1 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமா இல்ல. ஒரு நிமிஷம் அதற்கு மேல எவிடன்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு டிராயினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். இவர் சொன்னார் இல்லையா 2G திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இவங்க சொன்ன விஷயம் என்ன, 1,76,000 கோடி இழப்புன்னு எப்ப 2008 இருந்து என் மேல பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2008 தொடங்கப்பட்ட அந்த ப்ரொசீடிங்ஸ் 1,76,000 ஒரே ஒரு செய்தி தான். இன்னைக்கு அதாவது 2014 மார்ச்சோட எண்ட் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும். ஒரு பிகரை நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு இருக்கிற பிகர் டிராயுடைய இன்னைக்கு இருக்கிற பிகரை மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 93,000 கோடி அதாவது 93 crore செல்போனை வந்து 3G யூஸ் பண்றாங்க, நாட் 2G. 3G மூன்றாம் தர அலைவரிசை பயன்படுத்துறாங்க. அதுல GSM வருட வருமானம் பாத்தீங்கன்னா 113 கோடி. CMDA let me complete sir. CMD வருமானம் 104.98 கோடி. இத ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வருமானம் தாயினுடைய வருமானம் அவங்க கொடுத்த அலைவரிசையினுடைய வருமானம் 10,510 கோடி. இத 10 வருஷம் இல்ல 12 வருஷத்துக்கு வச்சுக்கினாலே let me complete I'll tell me the statistics முடிச்சறேன். இத 12 வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலே ஏறக்குறைய 1,50,000 கோடி தான் 10 வருஷம். இன்னும் 2022 வருமானமே அவ்வளவுதான். ஒரு வருமானம் 10 வருடம் கழிச்சு வரக்கூடிய வருமானத்தை 2 வருடத்துல மொத்தமா லஞ்ச பணமா கொடுத்து இவங்க வாங்கினாங்கன்னு சொல்றதே இட்ஸ் பேஸ்லெஸ். நான் கேக்குறேன், நான் ஏற்கனவே சொன்னேன், கோர்ட் சொல்லிருக்கு ராஜா wanted to favor some companies சொன்னேன். அதுல some companiesல 2 கம்பெனி இருக்கு. ஒன்னு ஸ்வான் டெலிகாம், இன்னொன்னு யூனிடெக். இந்த ஸ்வான் டெலிகாமுக்கு வித்தது வந்து 15.57 பில்லியனுக்கு வித்திருக்காங்க. அவன் இந்த ஸ்வான் டெலிகாம் வாங்கின உடனே லைசன்ஸ் அதுல தன்னுடைய 45% வாங்கினது 15.57 பில்லியன். அதுல 45% அவங்களுடைய ஷேர எட்டிசலாட்னு ஒரு UAE கம்பெனிக்கு வித்திருக்கான். எவ்வளவு தெரியுமா? 42 பில்லியன். வாங்கினதே 15, அதுல 45% 42 பில்லியனுக்கு எட்டிசலாட்டுக்கு வாங்கின உடனே வித்திருக்கான். அது லாபம் இல்ல. யாருக்கு போன லாபம் அது? இன்னொன்னு யூனிடெக், இன்னொரு கம்பெனி. அந்த யூனிடெக் வாங்கி லைசன்ஸ் வாங்கினது 16.61 பில்லியன். அதுல 60% ஷேர விக்கிறாங்க. வெறும் 60% ஷேர விக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா? 62 பில்லியன். வாங்கின லைசன்ஸ் பேப்பரை வச்சுட்டு இன்னொரு கம்பெனிக்கு விக்கிறாங்க. அப்ப அதுல 2G வந்து லாபம் இல்லாம நடந்தது. இந்த விஷயத்தை பத்தி விவாதித்திருக்கும். நீங்களும் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. திரு ராஜா கூட நம்மளுடைய பேட்டியில பதில் சொல்லி இருக்கிறார். குற்றச்சாட்டுகள் இருக்கவே தான் செய்கின்றன. இந்த நிலையில திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். கேள்வியே தவறு அப்படின்னு சொன்னீங்க. என்னுடைய கேள்வி தான், முறைகேடு நடக்கலன்னு திமுக சொல்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது என்று காங்கிரஸ் சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். இதை தாண்டி திமுக உங்கள் மீது இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தங்களை பழி வாங்குகிறதாக குற்றச்சாட்டு வைக்கிறது. இந்த கேள்வியில என்ன தப்பு? இது வந்து நீங்க யாருமே அப்படி குற்றச்சாட்டு வைக்கவும் இல்ல, பதில் சொல்லவும் இல்ல. வந்து காங்கிரஸையோ திமுக தலைவர் 26ஆம் தேதி 3வது மாசம் சொன்னதை நான் படிச்சேன். யாருமே சொல்லலன்னு சொன்னீங்க. தம்பி ராஜாவை கேட்டார், இதுவரையிலே என் மீது என்ன குற்றம் சுமத்தினீர்கள், என்ன குற்றத்தை நிரூபித்தீர்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று. காங்கிரசார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பழிவாங்குகிற வகையிலே தான் நடந்து கொள்கிறார்களே அல்லாமல் யாரை பழிவாங்கலாம் என்றுதான் அலைந்தார்களே தவிர தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள என்ன தவறு செய்யலாம் என்று எண்ணினார்களே தவிர எங்களையெல்லாம் பற்றி நன்றி மறந்து, நன்றி என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பல நண்பர்கள் என்று திமுக தலைவர் சொல்கிறார். இந்த 2G விவகாரத்தில் ராஜாவை குறிப்பிட்டார்.
என்னுடைய குற்றச்சாட்டு திமுக தலைவர் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு முறைகேடு நடந்திருக்குன்னு நீங்களும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது இப்ப நான் அதாவது நீங்க முதல்ல இருந்தே ஹரிகரன் நான் ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். அதாவது அரசாங்கத்தினுடைய பாலிசி என்பது வேறு, பாலிசியினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வேறு. அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இப்ப நண்பர் ராகவன் 2 கம்பெனியை பற்றி சொன்னார். இதுல ஏற்கனவே ஒரு ஏரியாவுக்கு மேல லைசன்ஸ் இருந்தால் அவர்கள் திரும்ப இந்த 2G வரக்கூடாது என்பது ஒரு விதி. ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு சில கம்பெனிகள் இதை வாங்குவதற்காக வேண்டி அவர்களே ஓனர்களாக இருந்து புது கம்பெனியை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க, அந்த ஷேர் ஹோல்டிங்க மறைச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை ஸ்க்ரூட்டினி பண்ற அதிகாரிகள் பார்க்கணும். ஹோம் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்டட், இத ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லிருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி இல்ல கவர்மெண்ட் has given very clear instruction that once a company already owns their presence in a particular area, that company should not participate in the action. It is a very clear cut direction. ஆகவே இதுல எங்க தவறு நடந்தது, யார் தவறு செய்தார்கள் என்பதை தான் இப்பொழுது நீதிமன்றம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நான் தான் இந்த வழக்கு இந்த விவாதம் தொடங்கும் போதே நான் சொன்னேன், இன்னைக்கு வினோத் ராயை அடிஷனல் விட்னஸா சைட் பண்ணி இதே கோர்ட்ல அடிஷனல் இப்ப பாருங்க, நீங்க 17 ஆண்டுகளுக்கு முன்னால வித்த ஒரு ஹோட்டல், இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹோட்டல், அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற போது வித்த ஹோட்டல் அதிலே ஊழல் நடந்திருக்கிறது என்று நேற்றைய தினம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறார்கள். அதனால குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. ஆகவே இப்பொழுது மன்மோகன் சிங் குற்றவாளி என்று சொன்னால் நீங்க வினோத் ராய அடிஷனல் விட்னஸ் விசாரித்து நீங்க ஒரு சார்ஜ் ஷீட் போடுங்க. பாஜக செய்யலாமே. நீங்க மன்மோகன் சிங் இதுல பங்கு இருக்குன்னு சொல்றீங்க, வினோத் ராயும் சொல்லிருக்காரு, அதைத்தான் சைட் பண்ணி பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துறீங்க, அமைச்சர் அதை பற்றி பேசுறாரு, ஏன் அவரை சேர்த்து நீங்க குற்றவாளியை சேர்க்க கூடாது? நிச்சயமாக என்னை பொறுத்தவரையும் அரசாங்கம் இதுல நடவடிக்கை, ஏன்னா மன்மோகன் சிங் சொல்லிட்டார்ல, நான் எனக்கு நீங்க மன்மோகன் சிங் மேல இவர் மேல வினோத் ராய் மேல கிரிமினல் டிஃபமேஷன் போடுங்களா, இல்லன்னு சொன்னா உங்களுடைய 3 பாராளுமன்ற அஸ்வினி குமார், சஞ்சய் நிருபம், சந்தீப் தீக்ஷித் போட்டமே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு எம்பி, அதாவது வினோத் ராய் குற்றம் சாட்டிருக்கிற ஒரு எம்பி, அவர் மன்னிப்பு கேட்கணும், வினோத் ராய் மன்னிப்பு கேட்கணும், இல்லன்னா டெஃபமேஷன் ஃபைல் பண்ணணும். மன்மோகன் சிங் ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்யறேன். வினோத் ராய் அதை சொன்னார் இதை சொன்னார் எல்லாரும் பேசுறாங்கல்ல. மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் 12 நாட்கள் கிராஸ் எக்ஸாமினுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதை படித்து பார்த்து விட்டு அந்த கேள்விகளை மீண்டும் ஒரு நிமிஷம், அதே போல ஜேபிசி முன்னாடி 102 பக்கத்திற்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதை படிச்சு பார்த்துட்டு கேள்வி கேட்கட்டும். அதனுடைய அடித்தளம் முதல் டாப் டு வரைக்கும் நாங்கள் தெளிவாக எல்லாம் மக்களுக்காக செய்திருக்கிறோம். அது மத்திய அரசினுடைய தலைமை வைத்த எல்லோருக்கும் தெரிந்து செய்திருக்கிறோம். நாங்கள் ஊழல் செய்யவில்லை. அதை நீதிமன்றம் நிச்சயம் வெளிக்கொண்டு. வினோத் ராயுடைய கூற்று உண்மை இருக்கலாம், உண்மையாக இருக்கும் ஒரு காரணம் ஜேபிசி முன்னாடி ராஜாவை பேசவே விடல. ஏன்? அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. உங்களோட சேர்ந்து ஒன்னாதானே இருந்தீங்க. சொன்னாரா இல்லையா? எதிர்கட்சிகள் சொன்னாங்களா இல்லையா? Why you did not allow him? Something fishy ஏதோ இருக்கிறது அதுல. ரைட், நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம். திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்டார், மன்மோகன் சிங் குற்றவாளி அப்படின்னா வினோத் ராய் சொன்னதை வச்சு வழக்கு தொடுக்க வேண்டியதானே, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில மக்கள் கருத்தாக நேர்கள்ட்ட இன்றைய கேள்வியை முன்வைத்திருக்கின்றோம். 2G விவகாரத்தில் மன்மோகன் சிங் குற்றவாளியா கேள்வி கேட்டிருக்கிறோம். நேர்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். 2G விவகாரத்தில் வினோத் ராய் குற்றம் சாட்டியிருக்கிறார். மன்மோகன் சிங் குற்றவாளியா என்று நேர்கள்ட்ட கேட்டிருக்கோம். ஆம் என்று 47%, இல்லை என்று 11%, இதில் நிச்சயமாக கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்று 42% சொல்லியிருக்கிறார்கள். ஆம் என்று 47%, இல்லை என்று 11%, கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்று 42% சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் எல்லாம் முடிவெடுக்க வேண்டிய இடம், முடிவாக வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றம். நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் என்ன சொல்ல போகிறது?
என்ன தீர்ப்பை கொடுக்க போகிறது என்பது தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில வினோத் ராய் சிஏஜியாக இருந்து 1,76,000 கோடி இழப்பு 2G விவகாரத்தில் என்று கணித்த வினோத் ராயுடைய கருத்து மன்மோகன் சிங்குக்கும் பொறுப்பு இருக்கிறது, the buck stops with him என்று சொல்லியிருப்பது தேசம் எங்கும் விவாதத்தை அவருடைய புத்தகமும் அவருடைய கருத்தும் கிளப்பியிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிரசன்னா, திரு கே.டி. ராகவன், திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். பரிபூரண மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அரசாங்கம் இதற்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்க முடிவு அப்படின்னு பார்க்கும்போது அண்டை மாநிலங்கள் மதுவிலக்கு முழுமையாக அமல்படுத்திடல. இந்த நிலையில தமிழ்நாடு மட்டும் எப்படி ஒரு கற்பூரம் போல நெருப்புக்கு மத்தியில இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி வந்தது. இந்த நிலையில ஒரு அண்டை மாநிலமான கேரளா, நாங்கள் மதுவிலக்கை நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடங்கிவிட்டோம், பேஸ் பை பேஸ் ஆக இதை செய்ய இருக்கின்றோம் என்று கேரளா ஒரு முடிவு எடுக்கிறது. மற்ற மாநிலங்கள் இந்த முடிவு எடுக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். இந்த நிலையில இதற்கும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. கேரளாவுடைய இந்த மதுவிலக்கு கொள்கையை, அதனது அமலாக்கத்தை உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனது லாஜிக்கை கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். நீங்கள் மதுவிலக்கை செய்யணும்னா குஜராத் மாடலை கடைபிடிங்க அப்படிங்கிற அறிவுரையும் சொல்லியிருக்கிறது. உயர் நீதிமன்றத்துக்கு ரெஃபரும் செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். சில கேள்விகளை உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த கேள்விகள் விவாதத்தையும் கிளப்பி இருக்கின்றன. விரிவாக இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் இதைத்தான் விவாதிக்க இருக்கின்றோம். கேரளாவுடைய மதுவிலக்கு கொள்கையை, அதனது அமலாக்கத்தை உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குஜராத்தை கடைபிடிங்கள், குஜராத் மாடலை கடைபிடிங்கிற ஒரு அறிவுரை எல்லாமும் சொல்லியிருக்கிறது. இதைத்தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் மதிமுகவை சேர்ந்த திரு அந்தரிதாஸ் அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு பிரபாகரன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த நிலைப்பாடு உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை, அதாவது கேரளா பேஸ் பை பேஸாக செய்யறோம் அப்படின்ற ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது. இந்த மதுவிலக்கை இப்படி செய்ய போறோம்னு. ஆனா அது இப்படி செய்யக்கூடாது, இது தவறு, இது ஒரு சமநிலை இல்ல, நீங்க ஏன் ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு அனுமதி கொடுக்கறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பி இருக்கிறது. இந்த ஒரு நிலைப்பாடு சரியாப்படுதா உங்களுக்கு? இது முதல்ல ஒரு இடைக்கால உத்தரவு தான் உச்ச நீதிமன்றம் இப்ப கொடுத்திருக்குது, ஒன்லி இன்ட்ரீம் ஆர்டர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு ஈவன் உச்ச நீதிமன்றம் கூட ஒரு மதுவிலக்கு கொண்டு வர்றது தவறுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் கான்ஸ்டிடியூஷன்லயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா 47ல ஹெல்த் முக்கியம், ப்ரொஹிபிஷன், இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் யாரும் குடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆப்ஜெக்ட், பிரைமரி, அதாவது முக்கியத்துவம். அது இது யாரும் குடிக்க கூடாது அப்படிங்கிறது. பட் இப்ப குஜராத்ல என்ன நடக்குதுன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்கன்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லை வித் மெடிக்கல் சர்டிபிகேட்டோட அவங்களுக்கு தேவைன்னா அதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் குஜராத்ல ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு ஸ்டேட்ஸ்ல ஃபாலோ பண்ணா குஜராத் மாதிரி எங்கேயுமே மதுவிலக்கு குடிக்கக்கூடாது, மது யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண மதுவிலக்கு திட்டத்தை நீங்க அமல்படுத்தணும் ஒண்ணு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, கேரளால மதுவிலக்கு எல்லா இடத்துலயும் கடைகள்லாம் ஓபன் பண்ணியாச்சு. ஆல் ஆஃப் சடன் ஒரு 730 பார்ஸ் இமிடியேட்டா மூடுறான், அந்த கடைகளை மூடுறாங்க. அப்படி மூடும் போது அவங்க என்ன ஒரே ஒரு தவறு பண்ணிடுறாங்கன்னா, ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னும் போது அப்போ ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு கொஸ்டினை லாயர்ஸ் ரைஸ் பண்றாங்க. இது எப்படி எல்லாம் ஆல் ஆர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் ஆர்டிகல் 14 நீ எப்படி ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஹைரார்கீஸ் எல்லாம் குடிக்கலாம், ஏழைகள் குடிக்க கூடாது அப்படின்றது. அதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது, எப்படி எந்த பேஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஒரு விதிவிலக்கு கொண்டு வரீங்க? ஒன்னு நீ ஃபாலோ பண்ணா குஜராத் மாதிரி யாருமே குடிக்கூடாது, வெறும் உடம்பு சரியில்லாதவங்க மட்டும் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்மானத்தை போட்டு அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்து சர்டிபிகேட்டை கொடுத்து குடிக்கிறதுனா நீங்க பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க ஹையர் சொசைட்டிஸ் பீப்புள்ஸ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல குடிக்கலாம், மற்ற கடைகளை மூடுன்றதுனால அது முடியாதுங்கிறதுனால அப் டு 30th இந்த மாதம் ஸ்டே பண்ணிருக்காங்க. பட் என்ன முடிவு எடுப்பாங்கன்றது அது நமக்கு பின்னாடி தான் தெரியும். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள், குறிப்பா தமிழ்நாடா இருந்தாலும் சரி, அகில இந்தியா முழுவதா இருந்தாலும் சரி, இந்த இளைஞர்கள் கெட்டு போறது சீரழிவுக்கு காரணமே இந்த குடிப்பழக்கம்.
அந்த குடிப்பழக்கத்தை எல்லாருமே நிறுத்தணும். ஆனா ஒரு என்ன 19 ஆர்டிகல் 19(1)G வந்துட்டு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு, நாங்க வந்து ட்ரேடு, இட் இஸ் நாட் எ ட்ரேட். ட்ரேடுனா இப்ப கஞ்சா விற்கிறது ஒரு ட்ரேட் இல்ல, மது வித்துக்கிட்டு மதுபானங்களை குடிக்கிறது மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டியது. அதுல வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரீதியா இருக்கக்கூடிய சில கிரே ஏரியாஸ், சில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்கு. அவர் சொல்வது போல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கிறது, வழிகாட்டு நீதி இருக்கிறது, ப்ரொஹிபிஷன் கொண்டு வரணும் அப்படிங்கறது இந்தியாவுடைய லட்சியமா இருக்க முடியும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதை உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பல. ஒரு ஏற்றத்தாழ்வா தான் ஸ்டார் ஹோட்டல்ல குடிக்கலாம், இங்க குடிக்க கூடாது அப்படின்னா ஒரு சமநிலை அப்படிங்கிறது அதே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. ஈக்குவாலிட்டிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயம். இந்த அடிப்படையில கேரளாவுடைய இந்த மது விலக்கு கொள்கையை நீதிமன்றம் கேள்வி கேட்டிருப்பது தவறா? நீதிமன்றம் கேள்வி கேட்டது தவறா என்பதை விட, அதாவது பெரும்பாலான நேரங்களில் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் சம்பந்தம் இல்லை, சட்டத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அந்த நிலையிலே தள்ளாடி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு பக்கத்திலே ஒரு மாநிலம் தள்ளாட்டத்திற்கு எதிரான நடையிலே தன்னுடைய முதல் அடியை பதித்திருப்பது எல்லோரும் வரவேற்புக்குரியது. எங்களுக்கு மாத்திரமல்ல, பூரண மதுவிலக்கை வைகோவின் இலக்கு என்று சொன்னாலும் கூட சமூக அக்கறையுள்ள எல்லோருமே பாராட்ட முடியுது. வழக்கறிஞர்கள் கூட அதைத்தான் கோடிட்டு காட்டினார்கள். ஃபேக்சுவல்ஸ் ஆஃப் லா, ப்ரொபோசிஷன் ஆஃப் லா என்பதை விட ஆரோக்கியம் ஒரு முக்கியமான காலகட்டம். அதாவது கட்டம் ஒவ்வொரு கட்டமாக படிப்படியாக நாங்கள் 10% ஒவ்வொரு 10% என்று குறைத்துக் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி படிப்படியாக குறைக்க. ஒரு டாக்டர் கிட்ட அடிக்ஷன் ஆன ஒரு பேஷண்ட் போகும்போது கூட, மதுவுக்கு அடிமையான போகும்போது கூட எடுத்த எடுப்புலயே நீங்க மதுவை நிறுத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க, டோசேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபர் குறைக்கணுங்கிறது இல்ல, படிப்படியா குறைக்கணுங்கிறத தாண்டி ஒரு சிலர் குடிக்கலாம், ஸ்டார் ஹோட்டல்ல குடிக்கலாம், இன்னொரு இடத்துல குடிக்க கூடாது, அந்த ஒரு ஏற்றத்தாழ்வை தான் இங்க படிப்படியா ஃபேஸ் அவுட் பண்றதுல இல்ல. ஒரு இடத்துல இருக்கலாம், இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. அப்படிங்கும் போது அது என்ன சமநிலை? இதே கான்ஸ்டிடியூஷன் தான் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. அதாவது படிப்படியாக குறைக்க வேண்டும் தான் ஏதோ ஒரு லாஜிக் எடுத்து வந்து கொடுத்தா ஆகணும். இவங்க என்ன சொல்றாங்க, மொத்தத்தில் 780 மது அருந்துகின்ற கூடங்கள்ல 318 குறைக்கிறோம். செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து 312 பார் உண்டான அந்த லைசன்ஸை நாங்க ரத்து பண்றோம். விடுமுறை நாளின் பேர் இது வந்து ஒரு நல்ல, தமிழ்நாட்டில் கூட அதை தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அதை குறைங்க, நேரத்தை குறைங்க, நாட்களை குறைங்கன்னு சொல்றோம். 932ஆம் வருஷம் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் வந்து சென்னை மாகாணத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இதைத்தான் சொன்னார். ஆங்கில அரசு கிட்ட சொன்னார், நீங்க வந்து படிப்படியாவது குறைங்க, ஞாயிற்றுக்கிழமையாவது விடுமுறை விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மாதத்தினுடைய முதல் நாள் வந்து குறைக்கிறாங்க, நம்பர் ஆஃப் பார்ஸ் குறைக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஒரு லாஜிக் வச்சு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேல உள்ளவங்க மாத்திரம் தான் பாருங்க, அடுத்த கட்டம் அதுக்கும் நிச்சயமாக வரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கேரள உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து 30ஆம் தேதிக்குள்ளாக தீர்ப்பு வழங்கும். இது தீர்ப்பு கிடையாது, இடைக்கால, அதுவரையிலும் இடைக்கால சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். தவிர ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக வருவாய் என்பதை மாத்திரம் பார்க்காமல் ஒரு மனிதாபிமானத்தோடு மக்களுடைய ஆரோக்கியத்தை கண்ணும் கருத்துமாக பார்க்கிறது. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா குஜராத் மாடல்ல எடுத்த எடுப்புல எல்லாம் பரவலா நிறுத்துங்கன்னு சொல்றாங்க, அதுவும் தப்புதான். எடுத்த எடுப்புல அப்படி வந்து கொண்டு வர முடியாது. குஜராத் மாடல்ல இன்றைக்கு மெயின் வருவாய் இன்றைக்கு 25 கோடி ரூபாயை நம்பித்தான் தமிழ்நாடு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி 1,25,000 கோடிக்கு உண்டான ஒரு பட்ஜெட்டை அவர்கள் அளிக்கிறார்கள். ஆனா நம்ம கடன்ல தான் காட்டுறோம். டாஸ்மாக் வருமானம் இருந்து கூட கடன்ல காட்டுறோம். டாஸ்மாக் இல்லாமே அவர்கள் வந்து உபரி அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு அவங்க உபரியாக காட்டுகிறார்கள். இந்த ஒரு இடைக்கால ஒரு பிரச்சனை, இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது நிரந்தரமாக அவர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதா அல்ல விலகுமா? இதுல வந்து வெறும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தானா, இல்ல கேரளா மதுவிலக்கை அமல்படுத்துறதுல இன்னும் பிரச்சனைகள் இருக்க போகிறதா? தமிழகம் என்ன மாதிரியான மாடலை கடைபிடிக்கணும் இஃப் இன் கேஸ் மதுவிலக்க கொள்கையாக எடுக்கணும் அப்படின்னா? கேரளா, நமது அண்டை மாநிலமான கேரளா மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருகிறது. மதுவிலக்கை நோக்கி நாங்கள் நகரத் தொடங்கிவிட்டோம், அதுதான் எங்களுடைய லட்சியம் என்று ஃபேஸ் பை ஃபேஸ் ஆக அதை செய்ய முடிவெடுக்கிறது. இந்த விவகாரமானது உச்சநீதிமன்றத்துக்கு போக இதுல என்ன லாஜிக் இருக்கிறது என்று இந்த கொள்கையின் பின்னால் இருக்கக்கூடிய லாஜிக்கை கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இதற்கு இடைக்கால தடையும் விதித்திருக்கிறது. இது தான் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் திரு பிரபாகரன், ஃபேஸ் பை ஃபேஸா செய்யணும் அப்படிங்கிறது கேரளாவுடைய எண்ணமா இருக்கிறது. ஸ்டார் ஹோட்டல் மற்ற இடம் இதை தாண்டி ஃபேஸ் பை ஃபேஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கிறது. ரெட்டமலை சீனிவாசன் இதுல பேசினது, சட்டமன்றத்தில் பேசினதை சொன்னார்.
ஐநாவே கூட ஐநாவுடைய ஒரு WHO மாதிரியான அமைப்புகளும் கூட ஐநா WHO இவங்கெல்லாம் கூட சொல்லுவது ஃபேஸ் பை ஃபேஸா செய்யணும், முதல்ல கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், விலையை கூட்டணும், ஆக்சசிபிலிட்டியை குறைக்கணும், எந்தெந்த வயசுக்கு கிடைக்குதோ அந்த ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணணும், இப்படி ஃபேஸ் பை ஃபேஸா செய்யணும் அப்படிங்கிறது தான் WHO மாதிரியான அமைப்புகளுடைய ரெக்கமெண்டேஷனும் கூட. அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவுடைய இந்த ஒரு ஃபேஸ் பை ஃபேஸ் அப்படிங்கிறது இன் கோஹரன்ஸ் வித் தட் தான். கேரளால நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேரளால இன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்னன்னா, இவன் சில குடும்பங்கள்லயே எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. வரவங்களையும் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க, யாராவது கெஸ்ட் வந்தாலும் அவங்களையும் சாப்பிட சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு கேரளால உருவாயிடுச்சு. அதனாலதான் இப்ப கேரளா மோசமோ. ஆமா, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கேரளா இது எப்படியா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவர்மெண்ட் ஒரு ப்ராசஸ் மூவ் பண்ணிருக்காங்க. அதுல யாரும் தப்புன்னு சொல்ல, ஈவன் சுப்ரீம் கோர்ட் அதை தப்பு சொல்ல. ஈவன் ஒட்டுமொத்தமா மதுவிலக்கு கொண்டு அந்த கடைகள் எல்லாத்தையும் ஒழிச்சாலும் அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஈவன் சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாதான். அதை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எடுத்த எடுப்பிலேயே இத்தனை கடைகளை மூடிடுங்க, 730 கடைகளை பாதி கடைகளை முதல்ல மூடுங்க. ஆனா மத்தவங்க குடிக்கிறவங்க பெரிய ஆட்களா இருந்தாங்க, கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தா அவங்க ஸ்டார் ஹோட்டல்ல போய் குடிக்கிறது அது டைரக்டா நீங்க டிஸ்கிரிமினேஷன் காட்டுறீங்க. ஒரு சாதாரண மக்களுக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கும் இல்ல உயர்ந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்க போய் சாப்பிட சொல்றீங்க. குஜராத்ல கூட குஜராத் மாடலை கடைபிடிங்க நீதிமன்றம் சொல்லுது. குஜராத்ல கூட நான் புரிஞ்சுக்கிறேன், பர்மிட்டோடு நடத்தப்படக்கூடிய மது வியாபாரம் இருக்குதா? குஜராத்ல நான் குஜராத் போயிட்டு வந்திருக்கேன் இப்ப ரீசெண்டா. குஜராத்ல என்ன நடக்குதுன்னாக்க, அவங்க ஒரு டாக்டர் சர்டிபிகேட் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வித் கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட் பிரகாரம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்களோ அதனுடைய பர்மிஷன், அது கூட அவருக்கு இவ்வளவுதான் இது குடிக்கணும் அப்படின்றது அந்த சர்டிபிகேட்ல இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்களே தவிர அந்த சர்டிபிகேட் இல்லாம அதுவும் நீங்க டோட்டலா காந்தி நகரத்துக்கு டோட்டல் ப்ரொஹிபிஷன். அங்க ஒரு இடத்துல நீங்க இது பண்ண முடியாது. நாங்களே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் நடத்தினோம். அங்க போயிருந்த போது என்டையர் ஸ்டேட்ல அதுவும் குறிப்பா காந்தி நகர்ல ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன குடிப்பழக்கன்றதே அந்த எங்க இளைஞர்கள் இந்த ஒரு தேர்தல் சமயத்தில் அங்க அரசாங்கம் ஒரு வருவாய் அதுல இருந்து வருதுங்கிறதுனால அந்த தவறு செய்ய முடியுமாங்கிறது தான் இப்ப கொஸ்டின். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல சமீப இந்த காலம் வர வர நிச்சயமா அகில இந்தியா முழுவதும் உச்ச நீதிமன்றம் நினைத்தால் இந்த மதுவிலக்க எல்லா இடத்துலயும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எனக்கு இது பண்ணிதான் ஆகணும். இது என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவல்ல போய்கிட்டு இன்னைக்கு எல்லா இளைஞர்களுடைய இன்னைக்கு ஒரு நல்ல இந்தியா வரணும், ஒரு வலுவான இந்தியா இருக்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் நீங்க காலையில போய் பாருங்க, டாஸ்மாக் கடையில ஒரு 200 பேர் நிப்பாங்க. காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா அவங்க 200-300% நிக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாம் போயிட்டு அவங்க என்ன ப்ராப்ளம் தெரியல போய் அங்க நின்று ஒரு அடிமை மாதிரி ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இட்ஸ் a வெல்கம் மூவ். இன்னைக்கு கேரளா கவர்மெண்ட் தவறுன்னு சொல்ல முடியாது. பட் நீ அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிடுங்க. உச்ச நீதிமன்றம் மதுவிலக்கு கூடாதுன்னு சொல்ல, அது இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமா டெக்னிக்கலி லீகலி கான்ஸ்டிடியூஷனலி ரைட் அப்படின்னு சொல்றதுதான் உச்ச நீதிமன்றம். நீங்க ஒரு சட்டத்துக்கு இந்த ஒரு ஹெல்த் சார்ந்த பார்வையெல்லாம் இருக்குமாங்க கேக்குறீங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு ப்ரொடெக்டர். அப்படிங்கும்போது சட்டத்தின்படி பார்த்து இந்த உத்தரவை எப்படி நம்ம குறைக்கிறோம்? உச்ச நீதிமன்றமே பல வழக்குகளில் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. அப்படி என்று பார்த்தா நீ அண்ணன் சொன்ன மாதிரி கேரளால மதுப்பிரியர்கள் அதிகம். நீங்க குஜராத்ல சொன்னீங்க இத்தனை பாட்டில் தேர்தல் நேரத்தில் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. குவார்டர் வைத்து தான் இன்னைக்கு கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய மாநிலத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலை இன்னமும் தொக்கி அங்கே குஜராத்தை அதாவது டாஸ்மாக் கொள்கை, அதாவது ஆர்டிஐ பிரகாரம் 2006 ஆர்டிஐல என்ன சொல்றதுன்னு சொன்னா, மொத்தம் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகள் 6699 கடைகள். இன்னைக்கு 6900 கடைகள் 7000 கடைகளை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஆனா கொள்கை குறிப்புல 2010 திமுக இஷ்யூ பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, 1/1/2009 முதல் எந்த விதமான ரீட்டைல் ஷாப்ஸையும் நீங்க இனிமே நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா 6699 டாஸ்மாக் கடைகள் நின்று இருக்குமா இல்லையா?
எப்படி 7000 டாஸ்மாக் கடைகளுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அவர்கள் அதை வந்து சரிவர நிறைவேற்றவில்லை. இன்னொன்று சொல்ற எவ்வளவு குளறுபடிகள் நீதிமன்றத்தில் இருக்கிறதுக்காக சொல்ற டிராபிக் ராமசாமி மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் 47 பேஸ் பண்ணி ஒரு வழக்கு கொடுத்தார். அதை தள்ளுபடி பண்ணாங்க. என்ன பேசிஸ்ல தள்ளுபடி பண்ணாங்கன்னா சாலை விபத்துகள் அதிகமாக நபர்கள் சாகிறார்கள், அதுல போய் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இதை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த வாரமே நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு விழாவில் பேசும்போது என்ன சொல்கிறார்னா, இந்தியாவிலே ஒரு இடத்திலே 1,30,000 விபத்துகள் நடக்கிறது, அதுல 80% தமிழ்நாட்டில் நடக்கிறது, அதுல 90% மது அருந்துவதனாலே நடக்கிறது என்று சொல்லி விழாவிலே வந்து சொல்கிறார். இதுவே வந்து ஒரு முரண்பாடான கருத்தா இருக்குது. ஆக இந்த அடிப்படையில தான் டாஸ்மாக் கொள்கை விளக்கம் வந்து சொல்லிட்டு 2010 கொடுக்கறாங்க. அதையும் மீறி இன்றைக்கு அதிகமான ரீட்டைல் ஷாப்ஸ் வந்திருக்கிறது என்று சொன்னால் 11 டிஸ்டிலரி தமிழ்நாட்டில் இருந்தது ஒரு சென்ற வருடம் வரை, இன்றைக்கு 13 டிஸ்டிலரி வந்திருக்கு. எப்படி வந்தது? டிஸ்டிலரி அதிகமாக நிச்சயமாக ரீட்டைல் ஷாப்ஸ் அதிகமாகும். என்ன நிலைமைனா இன்னொரு செய்தியும் என்ன காதிலே விழுந்த செய்தி என்ன, அந்த 13வது டிஸ்டிலரி யார் என்று சொன்னா டாஸ்மாக் துறை அமைச்சராக இருக்கின்ற நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய பினாமி கம்பெனி என்று பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஆதாரம் இல்லாம பேசப்படுகிறது இல்ல, நான் சொல்றேன் வெரி பர்டிகுலர் அபவுட் பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது, அதுதான் நாங்க சொன்னோம். 13 டிஸ்டிலரி ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னா 11 அதுக்குண்டான ரீட்டைல் ஷாப்ஸ் கண்டிப்பா வரதானே செய்யும். ஆக மேலும் மேலும் கடைகளை குறைப்பதை போய் அதிகமாக்கி கொண்டிருக்கிறது சொன்னா அதனால தான் 12 வயசுல வந்து நிக்குது. இன்றைக்கு வந்து மாணவர்கள் இன்றைக்கு குடிக்க ஆரம்பிக்கிறார்கள், சராசரி வயது இன்றைக்கு குறைவாக வந்திருக்கிறது சொன்னால் இதுதான் காரணமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மது என்பது குடிக்கும் போது தொடங்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும், பிறகு துக்கத்துல முடியும். அதனால மகிழ்ச்சியினுடைய முதல் வார்த்தையும் துக்கத்தினுடைய முதல் வார்த்தையும் சேர்த்து தான் மதுன்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியை தொடங்கி துக்கத்திலே முடிகிறதுன்னு சொல்லிட்டு. ஆகவே இன்றைக்கு ஒரு சமுதாயம் ஒரு சமூக அக்கறையோடு இருக்கணும். அன்னைக்கு இரட்டைமலை சீனிவாசன் சொல்லும் போது ஆங்கில அரசு அதை கேட்டுக்கொண்டது. ஆங்கில அரசுக்கு இருக்கின்ற சமூக அக்கறை ஏன் இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அரசாங்கங்களுக்கு இல்லை? இதை நிர்வகிக்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உச்சநீதிமன்றம் இதையே பார்க்க மறுக்கிறது. அந்த கேள்வியை தான் உங்கள்கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் இதை ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை உரிமையாகவோ இல்லாட்டி அரசாங்கத்துடைய நிச்சயமான கடமையாகவோ இல்லாம ஒரு வழிகாட்டு நெறியில தான் இந்த ஆர்டிகல் 47 மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. இப்போ வழிகாட்டு நெறியிலிருந்து அடிப்படை உரிமையா கல்வி சட்டம் அப்படிங்கிறது போயிருக்கிறது, அடிப்படை கல்வி அப்படிங்கிறது போயிருக்கு. அதே போல அகில இந்திய அளவுல அரசாங்கத்துடைய கட்டாய கடமை இது உரிமை அப்படிங்கிற ஒரு மதுவில்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்வது ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைன்னு இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்த அரசாங்கத்துடைய கட்டாய கொள்கையாக ஏன் நாம் மாற்றக்கூடாது? இன்னைக்கு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் பிரச்சனை. இன்னைக்கு நினைச்சா கூட அரசாங்கம் மத்திய அரசு வந்துட்டு ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், அது கொண்டு வரக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. இது ஜஸ்டிஷியா என்னன்னா சப்போஸ் வந்து ஒரு உடம்பு சரியில்லாதவங்க குடிக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் இன்னைக்கு அரசாங்கம் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அரசாங்கத்தினுடைய கொள்கை, அந்த கொள்கையில வேற யாரும் தலையிட முடியாது அப்படின்னாக்கா நீ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை எடுத்து வந்து நீ பண்ண முடியாது. அதுக்கு எந்த அரசாங்கமா மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி நீ ஒரு இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஒரு கொள்கையை இதுதான் எங்களுடைய பாலிசி அப்படின்னு கொண்டு வர முடியாது. அதனாலதான் அதுல என்ன சொல்றாங்க, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்கு அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. இப்ப குஜராத் நடக்கலையா, இப்ப 1 or 2 ஸ்டேட்ஸ் இது மாதிரி இருக்கதான் செய்யுது. அங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றது, பக்கத்து மாநிலத்தில் இல்லாம நான் என்ன செய்வேன். ஆக அகில இந்திய அளவுல இந்திய அரசாங்கம் இந்த ஒரு கொள்கை எடுத்தால் இந்த ஒரு பிரச்சனைக்கு எளிமையான தீர்வு. இதே மேண்டேட்டரி ப்ரொவிஷனா கொண்டு வந்து ஆர்டிகல் 368 இது மேண்டேட்டரி ப்ரொவிஷன் எல்லாம் எங்கேயுமே மது விலக்கு இருக்கணும், மது எங்கேயுமே விற்க கூடாது. இது வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட அரசாங்கம் செயல்படவே அரசாங்கம் சார் ஒண்ணு வந்து கன்ஃபார்ம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு அரசாங்கம் அவங்க நடத்தணுன்றதுக்காக வியாபார நோக்கத்தோடு மக்களுடைய அழிவுக்கு காரணமா இருக்கக்கூடாது. அது வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய பிரின்சிபிள்ஸ்க்கு நீ அகைன்ஸ்டா பண்றதுனால நிச்சயமா மத்திய அரசு இதுல தலையிட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஸ்டேட்ல பவர் இருக்கு, ஆகையால நான் வந்துட்டு எதை வேணா நான் பண்ணுவேன், அது யாரு ஸ்டேட் பாலிசி, இன்கம் ஆஃப் த ரெவன்யூ இந்த ஸ்டேட்டுக்காக நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். இதே அரசியலமைப்பு சட்டம் தான் மது வந்து மாநில பட்டியல வைக்குது, மாநில பட்டியல் அமைக்கிறாங்க சார். அது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷனா எதுவுமே சொல்லல. அதுல வந்து உனக்கு என்ன லாஜிக்னு பார்க்கணும். லாஜிக் வந்து இப்ப வந்து உன்னுடைய சமுதாய இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து சமுதாய இளைஞர்கள் 1 கோடி பேர் கெட்டு போறாங்கன்னா அதை உடனே தலையிட்டு தடுக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா அதே அரசாங்கத்தினுடைய கடமை தான். அதனாலதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நீங்க 47 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கு. அதே நேரத்தில் ஹெல்த் பார்க்க வேண்டியது யாருடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. அதை பண்ணாங்களா, பண்ணலையே. அகில இந்திய அளவில் இந்த ஒரு கொள்கைங்கிறது வந்து பொருத்தமான விஷயம். அரசாங்கத்துடைய கடமைன்னு அண்ணன் சொன்னாங்க.
டிராபிக் ஒரு டிராபிக் காஷன் பார்த்தேன், ஓட்டாதே குடித்து விட்டு போகாத உலகத்தை விட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஆனா என்ன நிலைமைன்னு சொன்னா வருவாய்க்காக, வருவாய்ன்றது 3 சோர்ஸ்ல மெயினா வரும். எக்ஸைஸ் டியூட்டி, விற்பனை வரி, முத்திரைத்தாள், இதுதான் அரசாங்கத்துக்கு வருது. இது இல்லாமயே அரசாங்கம் பல சோர்சஸ்ல வரலாம். இன்னைக்கு கிரானைட்டை தடுத்தாலே இன்றைக்கு அரசாங்கத்துக்கு உண்டான இந்த 25,000 கோடியில பாதி வருமானத்துக்கு மேல வந்துடும். மணல் கொள்ளையை தடுத்தாலே இன்றைக்கு ஒரு 12 கோடி ரூபாய் நமக்கு வந்துடும். ஆக இதற்குண்டான சோர்சஸ் நமக்கு இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே அரசாங்கம் அடம் பிடித்து இலவசங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக இன்னைக்கு தமிழர்கள் குடிகாரர்கள் ஆனாலோட பரவாயில்லை என்று சொல்லிட்டு 3 தலைவரை இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சு. அதுல என்ன கொடுமைன்னா இலக்கு வைத்து இன்றைக்கு நிர்ணயித்து இருக்கிறார்கள். ஒரு கண்காணிப்பாளர் நாமக்கல்ல இருக்கின்ற 34 சூப்பர்வைசர்ஸ் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் சொன்னா அவங்க அந்த டார்கெட்டை போய் எட்டலன்றது. அது ஒரு எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. ரைட். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நீங்கள் சொன்னது போல அரசாங்கத்துடைய லட்சியம் அப்படிங்கிறது மதுவிலக்கு, மதுவில்லாத ஒரு சமுதாயம் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களே மதுவை தடை செய்வது, மதுவிலக்குத்தான் இந்திய அரசாங்கத்துடைய கொள்கையாகவே வகுத்திருக்கிறார்கள். இது கட்டாய கொள்கையாக அமல்படுத்த வேண்டும், அகில இந்திய அளவில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். இப்போ கேரளால ஒரு இடைக்கால தடை வந்திருக்கிறது. மதுவிலக்கு அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துடைய லட்சியம். அது செயல்பாட்டு அளவிலையும் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பிரபாகரன், திரு அந்தரிதாஸ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.